பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மத்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள், இந்த நாளிலே உங்களை இப்படியாக சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பல வருடங்களுக்கு முன்பதாக, 28, 29 வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலங்களில் ஒரு சின்ன ரூமுக்குள்ளாக ஹாஸ்டலில் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் தான் இந்த நாசரேத் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள். பல வருடங்களாக வாலிபர்களுக்காகவே சிறப்பான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டன. அநேகர் அதன் மூலமாக தொடப்பட்டனர், ஆண்டவரின் பக்கமாக இழுக்கப்பட்டனர், ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்தனர். இப்பொழுது இந்த ஊழியம் பரவி எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இதன் மூலமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், புது வாழ்வு பெற்றிருக்கின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் ஒவ்வொரு ஊருக்கு சென்று அவனுடைய பணியை செய்து வருகிறோம். இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை. எனவே நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் வந்து பங்கேற்கிறார்கள். நீங்களும் இந்த மாதம் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கும், 1:30க்கு முடியும். அந்த 1:30 மணி ஆனவுடனே நான், அப்புறம் நம்முடைய அன்பு சகோதரர் ஜோசப் அண்ணன், கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியை சார்ந்தவர்கள், பல வருடமாக நம்முடைய ஊழியத்தில் தீவிரவாதியாக இருக்கிறார்கள். அதை போலவே ஆசிரியத்தை சார்ந்த ஜபஜாம்பவான் மறுவேல் சேகர் ஐயா போன்றவர்களாம் உங்களுக்காக, உங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிப்போம். அநேகர் விடுதலை பெறுகிறார்கள். உங்களுக்காக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் இலவசமான விடுதலையை பெற்று செல்லுங்கள். அந்த தேவனுடைய மாளிகை ஜெப பிரேயர் ஹவுஸ் இருக்கிற அந்த இடத்தை ஒட்டியே அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர்களும் இருக்கிறது. அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பணியை செய்ய விரும்புகிறவர்கள், இன்னுமாக அங்கே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வயதான காலத்தில் இருக்கிற உங்கள் பெற்றோர்களை பராமரிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இங்கே தாராளமாய் கொண்டு வரலாம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாட்களில் இந்த டாய்லெட் பணிகள் முற்று பெறுகிற சூழ்நிலை இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சமையல் செய்வதற்காக ஒரு டென்ட் நாம் அமைக்கின்றோம். அதில் போட்டால் தான் அவங்க இந்த விடுதலை நாள் கூட்டத்திற்கு நாங்கள் வெயிலில் வச்சு காய்கறியில் நறுக்குகிறோம், சமையல் செய்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னபடினாலே நாம் அவர்களுக்கு வசதியாக ஒரு டென்ட்டை 20க்கு 20 நாம் போட்டு கொடுக்கின்றோம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பெரியவர்களுடைய நினைவு நாள் வரும் என்றால் இங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நல்ல விருந்தளியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் முதல், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய்.
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்தபடி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஆவிக்குரிய தகப்பனும் மகனும். மோசே எனப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனுடைய மகன்தான் இந்த யோசுவா எனப்பட்ட புதிய ஒரு தலைவர். அவருடைய மறைவிற்கு பிறகு ஆண்டவரால் எழுப்பப்பட்டவர். சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகி மோசி உனக்கு நிறைய கற்பிச்சிருக்கிறார் இல்லையா, நீ அதன்படிலாம் செய்ய கவனமாயிரு. இவ்வளோ காலம் நீ அப்ரெண்டிஸாக இருந்த, கூடயே இருந்த, அவர் செஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த, அவர்கிட்ட இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாய், அதன்படி செய்ய நீ கவனமாக இரு. இதை நான் வாசித்த பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மோசையுடைய மறைவிற்கு பிறகு கூட, அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போன பிறகு கூட ஆண்டவர் அவருக்கு உரிய கணத்தை கொடுக்கின்றார். நீ யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் செஞ்சதெல்லாம் சொன்னதெல்லாம் செய். அவரை அங்கே மோசையை ஆண்டவர் நினைவு கூறுகிறார், கனப்படுத்துகின்றார். பூமியை விட்டு அவர் கடந்து போயிட்டார், ஆனாலும் கூட அந்த கனம் கொடுக்கப்பட்டே வருகிறது. ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ அவர் சொன்னபடிலாம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு யோசுவாக்கள், நிறைய யோசுவாக்கள் இருக்கலாம், நிறைய ஊழியர்கள் இருக்கலாம், நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கலாம், நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு மோசே இருக்கிறாரா, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. யார் மூலமாக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, யார் மூலமாக நடத்தப்பட்டோமோ அவர்கள் சொன்னபடி நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு சிலர் பெற்ற தாய் தகப்பன் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் அவருடைய சபை போதகர் மூலமாக நடத்தப்பட்டிருக்கலாம், எவாஞ்சலிஸ்ட் மூலமாக நடத்தப்பட்டிருக்கலாம். யாரோ ஒரு மூலமாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று, அவர் சொல்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவதாக இங்கே நாம் காண்கின்றோம், நீங்கள் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீர்களா? உங்களுக்கு பின் நடக்கும்படியாக, கிறிஸ்துவுக்கு பின் நடக்கும்படியாக ஆண்டவரின் பக்கமாக நிறைய பேர்களை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள், தங்கள் ஜெபத்திலே திருப்திப்பட்டுக் கொள்கிறார்கள், தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். தவறல்ல, நானும் கூட ஜெபிக்கின்றேன். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அநேகரை கிறிஸ்துவின் பக்கமாக நாம் நடத்த வேண்டும். நம் மூலமாக முதலாக கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், இயேசுவின் பின் வாருங்கள் என்று நாம் அழைக்க வேண்டும். இந்த பணி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த பூமியில் கோடி கோடியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆறுதல் தேடி அலைகின்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை அறிவிக்கிற மாபெரும் பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே காலையிலே நான் நியூஸ் பேப்பரை, செய்தித்தாளை வாசித்தேன். ஒரு செய்தி என் உள்ளத்தை உடைத்து போட்டது, நொறுக்கி போட்டது. ஒரு வாலிபன் ஒருவன், அவன் இன்ஜினியராக இருக்கின்றான், 26 வயது ஆகிறது. சகோதரி வீட்டில் தங்கியிருக்கிறான். அவங்க அம்மா சகோதரிலாம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு திருவிழாவிற்காக வெளியே சென்று விட்டால் இவன் மாத்திரம் தனியாக இருக்கிறான். அப்பொழுது இவன் பணம் கொடுத்து புரோக்கர்கள் மூலமாக பாலியல் தொழில் செய்கிற ஒரு பெண்ணை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறான். அந்த பெண்ணிற்கு 30 வயது, அழகாக இருக்கிறார்கள். ஃபோட்டோ ஃபுல் ஸ்கேலில் போட்டிருந்தார். வீட்டுக்கு தெரியாதபடிக்கு அந்த பெண் ஏனோ சில காரணத்தினாலே இந்த பாலியல் தொழிலே வருகிறார்கள். அது அவர்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கிறது. இவனோடு 3 நாட்கள் தங்கியிருந்த பிறகு கேட்ட பணத்தை அவன் கொடுக்காதபடியினாலே எனக்கு அந்த பணத்தை தர வேண்டும் என்று அந்த பெண் கேட்டு இவர்களுக்குள்ள தகராறு உண்டு. அந்த பெண்ணுடைய தலையிலே அவன் அடித்து கொன்று அவளை சூட்கேஸில் அடைத்து வைத்து, சடலத்தை அடைத்து வைத்து கொண்டு வெளியே கொண்டு போட்டிருக்கிறான். அந்த பெண் 30 வயதிலேயே மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். வீட்டிலே இந்த மகள் எங்கேயோ வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. எவ்வளோ பாவம் பாருங்கள். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஒருவேளை இந்த தொழிலுக்கு வந்திருக்கலாம். இந்த பாவத்தில் எப்படி அவர்கள் போய் விழுந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஜீவன் போய்விட்டது. 26 வயது வாலிபன் இப்படியாக மண்டையில் அடித்து கொண்டிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய பாவத்தை அவன் செய்திருக்கிறான். இவனுடைய ஆத்துமா வீணாய் போகும், இவனுடைய எதிர்காலமும் பாழாய் போய்விடும். நீங்கள் பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய காரியம், இவர்களுக்கு இருவருக்குமே யாருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கவில்லை. ஒருவேளை அந்த பெண்ணிற்கு கஷ்டங்கள் இருக்கும்பொழுது, தவறான வழிக்கு போகும்பொழுது இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லியிருந்தால் அந்த பெண்மணி ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம். இப்படிப்பட்ட இடங்களுக்கு வராமல், இப்படிப்பட்ட கொடூரனுடைய கையில் சிக்கி தன் உயிரை இழக்க வேண்டிய பரிதாபமான நிலைமை அவர்களுக்கு நேர்ந்திருக்காது.
இந்த வாலிபனிடத்திலும் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லியிருப்பார்கள் என்றால் இவன் இவ்வளோ கொடூரமாக மாறியிருக்க மாட்டான். அவனுடைய எதிர்காலம் ஒருவேளை காப்பாற்றப்பட்டிருக்கும். இதை போல எத்தனையோ நிகழ்வுகள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும், அவர்களையெல்லாம் கிறிஸ்துவின் பக்கமாக கொண்டு வர வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேர்களை சந்திக்கிறோம். கலங்கி போயிருக்கிற மக்கள், பாவத்தை நோக்கி ஓடுகிற மக்கள், நிம்மதி இல்லாமல் வாழுகிறவர்கள், கொடூரமான வியாதியில் சிக்கியிருப்பவர்கள் என்று சொல்லி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். மோசே யோசுவாவுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார், கிறிஸ்துவை தேடும்படியாக சொன்னார். யோசுவா மோசையின் பக்கத்தில் இருந்து அவர் எவ்வாறு ஊழியம் செய்கிறார் என்பதை கண்டபொழுது தானும் அப்படியாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று இன்ஸ்பயர் பண்ணப்பட்டார். அவரும் ஆர்வம் கொண்டார். மோச இடத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார். நாமும் கூட ஒரு கூட்ட ஜனத்தை, பாதாளத்தை நோக்கி போகிற ஜனத்தை கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படாத மக்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. நாம் அந்த பணியை செய்ய வேண்டும். அநேகருக்கு நாம் மோசையாக மாற வேண்டும். அநேகரை ஆண்டவரின் பக்கமாக நாம் இழுக்க வேண்டும். என்ன தொழில் செய்திருக்காங்களோ, உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ ஆண்டவர், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருடைய பணியை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்கள்கிட்ட வர்றவங்கள்கிட்ட துக்கமாக இருக்கும் பொழுது ஏன் துக்கமுகமாக இருக்கிறாங்கன்னு விசாரிங்க. கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இயேசுவை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அப்பொழுது அவர்கள் ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள், உயிருள்ள தெய்வத்தை கண்டுபிடிப்பார்கள். ரெண்டாவதாக இங்கு நாம் காண்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை இரவு பகலும் நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் காரியங்களை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாக இருப்பாய். உன் மைண்டு முழுக்க இந்த பைபிள் உள்ள வசனங்களால் நிரம்பி இருக்கட்டும் மகனே என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். இன்னொன்று, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாய் நீ கற்றுக்கொண்டவைகளை மறந்து விடாதே. ரெண்டாவது, பைபிள் உள்ள வசனங்களை நீ தியானித்து கொண்டே இரு, அதையே சிந்தித்து கொண்டே இரு. அப்பொழுது உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவாய். நம்முடைய சிந்தையானது வசனங்களாலே எப்பொழுதுமே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. சாத்தானானவன் எப்பொழுதும் நம்முடைய சிந்தனைகளை தேவையற்ற காரியங்களாலே நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறான். ஒன்றுமில்லாதவைகளை, குப்பைகளை கொண்டு நம்முடைய மூளைக்குள்ளாக போட்டு. குப்பை என்றால் என்ன? தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற கவலைகள், தேவையற்ற பொறாமைகள், தேவையற்ற கோபங்கள், தேவையற்ற பழிவாங்குகிற எண்ணங்கள் போன்ற குப்பைகளை நம்முடைய மனதில் கொண்டு வந்து போடுகின்றான். நம்ம அந்த குப்பைகளால் நிரம்பி இருக்கிற பொழுது ஆத்ம பாரம் அடைய முடியாது. பைபிள் வசனங்களை நாம் வாசிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்மீது வைத்திருக்கிற திட்டங்களை நாம் நிறைவேற்றவே முடியாது. ஏமலையும் தேவன் திட்டங்களை வைத்திருப்பாரா என்று நீங்கள் கேட்கலாம். இந்த பூமியில் பிறந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் ஆண்டவர் திட்டங்களை நிச்சயமாக வைத்திருக்கின்றார். அந்த திட்டங்களை விட்டு ஜனங்களை தூர போக வேண்டும் என்றால் குப்பைகளை கொண்டு அவருடைய மூளையிலே நிரப்ப வேண்டும் என்று சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். தேவையற்ற சிந்தனைகளை அவன் கொண்டு வருகிறான், தேவையற்ற கவலைகளை கொண்டு வருகிறான், தேவையற்ற கோபங்களை கொண்டு வருகிறான். அப்படியே தேவையற்ற காரியங்களில் நம்முடைய மனது இழுத்து செல்லப்பட்டு ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு நாம் தூர போகின்றவர்களாக இருக்கிறோம். அப்படியே நம்முடைய காலங்கள் ஓடி ஓடி வெறுமையாக நம்முடைய ஓட்டத்தை முடித்து வெறுமையாய் நாம் நம்முடைய நித்தியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். பிரித்துக்குரியவர்களே அல்லவே அல்ல. எப்பொழுதும் நம்முடைய மனது தேவனுடைய வசனங்களினாலே, தேவன் செய்த அற்புதங்களை நாம் பைபிளில் வாசிக்கிற பொழுது அவைகளை நினைத்து மாத்திரம் நாம் சிந்தித்து நாம் ஓடுகின்ற பொழுது தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். மிக பெரிதானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிக்கின்றோம். கொஞ்ச நாளாகவே சாத்தா எனக்கு இந்த தூங்கும் பொழுது தேவையற்ற சொப்பனங்கள்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதில் அவங்க பிரச்சனைகளை காண்பித்து, போராட்டங்களை காண்பித்து, அதையே யோசிக்கும்படியாக அதை இரவு நேரத்தில் அவன் போராடினான். யோசித்து பார்த்து, எதுக்கு இப்படி தேவையற்ற காரியங்களில் சொப்பனத்தில் வந்துக்கிட்டே இருக்குது? தூக்கத்தில் கூட நான் என் ஆண்டவர் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கி நான் ஓடிவிடக்கூடாது, இன்ப கானானை நோக்கி நான் ஓடிவிடக்கூடாது, தேவன் எனக்காக வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு விடக்கூடாது, நான் சுதந்திரித்து விடக்கூடாது என்று போராடுவதற்காக என் மூளையிலே அவன் குப்பைகளை கொண்டு வந்து போடுகின்றான். அவங்க பிரச்சனையை பாரு, இவங்க பிரச்சனையை பாரு, இவங்க ஒன்றுத்துக்காக அந்த பிரச்சனைகளை சிந்திச்சு கொண்டிரு, ஓனாய் குறித்து இருக்கிற தேவ திட்டங்களை மறந்துரு என்று சொல்லி சாத்தான் என்னை டைவெர்ட் பண்ணும்படியாக நான் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு தேவையற்ற சிந்தனைகளை கொண்டு வந்து என் மனதை நிறைக்க அவன் போராடுவதை
நான் கண்டபொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்முடைய மூளையை ஆண்டவரின் பக்கமாக திருப்பி விடக்கூடாது, வசனங்களின் பக்கமாக திருப்பி விடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் சிந்தித்து விடக்கூடாது. கர்த்தர் இந்த 3.5 வருடங்கள் பூமியில இயேசு கிறிஸ்துவாக வந்து அவர் செய்த ஊழியங்களில் காணப்பட்ட மகத்துவங்களை நாம் தியானித்து விடக்கூடாது. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியதை நாம் சிந்தித்து விடக்கூடாது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியதை, நாரி போன சடலங்களை உயிரோடு எழுப்பியதை நாம் நினைத்து விடக்கூடாது, தியானித்து விடக்கூடாது. குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்கியதையும், பிறவி குருடருடைய கண்களை திறந்ததையும், பிறவி முடவர்களை அவர் நடக்க வைத்ததையும் நான் தியானித்து விடக்கூடாது. பிசாசுகளை அவர் துரத்தியதை நான் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய மனதில் வேறு பல குப்பைகளை கொண்டு வந்து போடுகின்றவனாக இருக்கின்றான். இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் அப்படி கொண்டு வந்து போட்டாலும் கூட, ஆண்டவரை இவைகளிலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். என் சிந்தனைகளை உம்மை நோக்கி நீ நடத்தும். ஆண்டவரை நான் எப்பொழுது நீ செய்த மகத்துவங்களை குறித்து மாத்திரமே தியானிக்க வேண்டும். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து மாத்திரமே நான் தியானிக்க வேண்டும். நீர் செய்த அதிசயங்களை குறித்து மாத்திரமே என் மூளை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் ஐயா, எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா என்று ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்கள். பிரித்துக்குரிய கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள், தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். வாலிபர்களே, அடைய பிள்ளைகளை, பாவங்களை நோக்கி சாத்தான் மூளை இழுத்து கொண்டு செல்லும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவைகள் நம் குப்பைகளை போன்றவைகள், ஒரு பிரயோஜனத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் ஆண்டவர் ஆலோசனையாக யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா யாரு? லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் சில வருடங்களுக்கு, பல வருடங்களுக்கு நடத்த போகின்ற ஒரு உன்னதமான தலைவன். அந்த தலைவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளைத்தான் இன்றைக்கு நான் தியானித்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கூட லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகின்றீர்கள். உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். அநேகருக்கு பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்க போகின்றார். அநேகர் ரட்சிக்க போகின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை உங்கள் மூலமாக தீர்க்க போகின்றார். எனவே தான் ஆண்டவர் இங்கே உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகின்றார். பைபிளை வாசித்துட்டே இருங்க. இந்த அவசரமான உலகத்தில் பைபிளை வாசிப்பதற்கு நேரமே இல்லைன்னு சாத்தா உங்களுக்கு சொல்லுவான். இல்லை, பைபிளை கண்டிப்பாக வாசி. அதற்கு முக்கியமாக இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை, அற்புதங்களை தியானித்து கொண்டே இருங்க. அப்படி நீங்கள் தியானிச்சிங்கன்னா, ஆண்டவரை இவர்களுக்கு அற்புதம் செய்து எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீரல்லவா என்று நீங்கள் கேட்பீர்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களை, 3ஆவதாக நாம் காண்கிறோம். பாருங்கள், 9வது வசனம், யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடலையாப்பா, கலங்காதப்பா, பயப்படாதப்பா, தைரியமாயிரு. அந்த யோசுவாவுக்கு 1000 கவலைகள், பயங்கள் இருந்திருக்கும். மோசே எவ்வளோ பெரிய தலைவர், அவரிடத்துலையா நான் இருக்க போகிறேன், அவரை மாதிரியா நான் ஊழியம் செய்ய போகிறேன், கலங்கியிருப்பார். அதனால தான் அட சொல்கிறார், நான் தான்ப்பா உன்னை ஊழியத்துக்கு கலைக்கிறேன், ஏன் பயப்படுற, ஏன் கலங்குற? நான் உனக்காக நிற்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போகிற, ஏன் கலங்குறா? பயப்பட, தைரியமாயிரு, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட வருவேன் என்று ஆண்டவர் அங்கே யோசுவாவுக்கு தைரியம் சொல்லுவதை காண்கின்றோம். இதைத்தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே நம்மையும் அறியாதபடிக்கு பல பயங்கள் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகின்றன. எப்படி என் குடும்பத்தை நான் காப்பாற்றப் போகின்றேன், எப்படி என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்கப் போகின்றேன். இது ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் வாலிபர்கள் கஞ்சாவுக்கும் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, வாலிபத்தின் பாவங்களை சிக்கி இருக்கிறாங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே. என் பிள்ளைகளும் ஒருவேளை பாவத்தில் சிக்கிவிட்டு விடுவார்களோ, சாத்தான் அவரை இழுத்து கொண்டு சென்று விடுவானோ, என்னெல்லாம் பலவிதமான கவலைகள். பிஸ்னஸில் ஒரே போட்டியாயிடுச்சு, எப்படி நான் நடத்த போகிறேன்? எங்கள் போட்டியாக பல கடைகள் வந்துருச்சு, என் கஸ்டமர்ஸ்லாம் என்னை விட்டு போயிடுவாங்களோ, நீங்கள் கலங்குறீங்க. இந்த வியாதி வந்து விட்டது, இந்த வியாதி என்னை ஒருவேளை கொன்று விடுமோ, என் பிள்ளைகளை கொன்று விடுமோ, எனக்கு பிரியமானவர்களை கொன்று விடுமோ, எங்களை எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உட்கார வச்சிருமோ என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கலங்காதப்பா, நான்லாம் உனக்கு நான் சொல்கிறேன், ஏன் கலங்குற? நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருப்பேன், உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி நான் பாதுகாப்பேன். நீ தைரியமாக இருக்க வேண்டும், நீ முழு பலத்தோடு நீ போராட வேண்டும், நீ கலங்கக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பனை போல, தாயை போல பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார்.
strengthening us. நீங்கள் பயந்து கொண்டிருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல, பிரியமல்ல. நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, பிசினஸை குறித்து, ஊழியத்தை குறித்து, உங்கள் சரீரத்தில் காணப்படுற வியாதிகளை குறித்து நீங்கள் கவலையோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நான் உனக்கு கூட இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் பயப்படுற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். How good he is. How much good he is. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அக்கறையோடு இருக்கிறார். நம்ம பயப்படக்கூடாது, நம்ம கலங்கக்கூடாது, எந்த நிலைமையிலும் நாம் ஒடுங்கி போய்விடக் கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமா இருக்கிறார். ஊழியத்தை ஆரம்பித்து 29 வருடங்கள், இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வருவதை நான் உணர்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலும் 29 வருடங்கள் என்றால் எத்தனை காலங்கள் நான் ஆண்டவர் பின்பாக ஓடியிருப்பேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அங்கே பலப்படுத்துகிற, மகனே நீ கலங்காத, மகனே நீ கலங்காத, பலப்படுத்துற தைரியம் சொல்றாரு. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாரு. அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். உற்சாகமாய் ஆண்டுடைய பணியை செய்ய உதவி செய்து வருகிறார். உங்களுக்கும் அவர் அப்படியே சொல்றார், மகனே மகனே கலங்காதீங்க, நான் உனக்கு உதவி செய்வேன். நிறைய பேர் இன்னைக்கு கலங்கி போயிருக்கிறாங்க. அந்த கவலை, இந்த கவலை. அந்த அளவுக்கு இந்த உலகம் ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்து வருகிறது. இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், பொல்லாத மனிதர்கள் உருவாகி கொண்டே இருக்கட்டும், சாத்தான் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும், வயதாகி கொண்டே போகட்டும், ஒருவேளை பல செலவினங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும், இது மத்தியிலும் தேவன் நம்மை நடத்துவார். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவரை எங்கேயோ இல்லை, அவர் வானத்தில் இல்லை, நம்ம கூட இருக்கிறார், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்த ஆண்டவர் நமக்குள்ளும் இருக்கிறார், நம்மையும் நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இறுதியாக பாருங்கள், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்பதில்லைப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கூட நீ எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்கியோ அவனை உனக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளோதான். இதுக்கு பிறகு ஒரு வார்த்தையும் இல்லைங்க. இதை விட ஒரு பெரிய வார்த்தை இருக்குதா? ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதா? இல்லவே இல்லை. பிஸ்னஸில் எதிர்த்து நிற்கிறாங்க, பொது வாழ்வுக்கு வந்து எதிர்த்து நிற்கிறாங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களை எதிர்த்து நிற்பாங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எதிர்த்து நிற்பாங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு யாராவது எதிர்த்து நிற்பாங்க, உங்களை எதிர்த்து நிற்பாங்க, உங்களை அழிப்பேன்னு சொல்லுவாங்க, உங்களை பயங்காட்டுவாங்க, உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, உங்களை குறித்து துர்ச்செய்திகளை பரப்புவாங்க, உங்களை அழிக்கிறதே வேலையாக வச்சுருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் பூமியில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் வந்துட்டானா நிற்கவே மாட்டான். அவன் இல்லாமலே போயிடுவான், காணாமலே போயிடுவான். He will not be found. ஏனென்றால் அவன் உங்களோடு மோதவில்லை, ஆண்டவரோடு மோதுகின்றான். இந்த கல்லின் மீது மோதுறவன் நொறுங்கி போவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கே போனாலும் சரி, யார் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தாலும் சரி, they cannot stand against you. அவங்க யாரும் உனக்கு விரோதமாக நிற்க முடியாது. மகனே பயப்படாது. எவ்வளோ ஒரு பெரிதான வார்த்தை. இதை போலவே யோசுவா வாழ்நாள் பரிந்து எவ்வளோ யுத்தங்களை சந்தித்தார். எவ்வளோ பயங்கரமான ராஜாக்கள்லாம் எழுந்துச்சு வந்து பார்த்தாங்க. ஒருத்தர் நிற்க முடியலங்க. மோசேயின் முன்பு ஒருத்தர் நிற்க முடியல. அதே மாதிரி யோசுவா முன்பு யாரும் நிற்க முடியல. அவருடைய பிள்ளையாகி யோசுவா மீது யார் நிற்க முடியல. ஆண்டவர் அவரை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் வாழ்நாள் பரியந்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார், நம்ம விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் நம்ம விட்டு விலகலைன்னா நான் எதுக்கும் யாருக்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்ம கூடயே இருக்காருன்னா, நம்ம விட்டு விலகாமலே இருக்காருன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பேறு பெற்றவர்கள் யாராவது இந்த பூமியில் இருப்பாங்களா? ரெண்டாவதாக, நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு பிரச்சனை வரட்டுங்க, எவ்வளோ வியாதிகள் வரட்டும், எவ்வளோ நெருக்கங்கள் வரட்டும், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார் என்கிற ஒரு நல்ல செய்தி இங்கே நான் காண்கின்றோம். என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிடுவதில்லை. ஐ வில் நீதர் லீவ் யூ நார் ஃபர்சேக் யூ. கைவிடப்பட்ட அனுபவங்கள் இருக்கவே இருக்காது. கர்த்தரை அறியாதவர்கள் கைவிடப்படுறாங்க, கர்த்தரை அறியாதவர்கள் மூழ்கி போகிறாங்க. ஆண்டவரை அறிந்த நாமோ கைவிடப்பட மாட்டோம் என்பதுதான் இந்த நாளில் நல்ல செய்தியாக இருக்கிறது. யோசுவா அந்த காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்த அந்த நாளிலே, ஊழியத்தை பொறுப்பெடுத்த அந்த நாளிலேயே ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை சொன்னார். சொன்னது எல்லாத்தையும் யோசுவாவுடைய வாழ்க்கையில் செய்தார். மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த
12 கோத்திரத்துக்கு கானானை பிரித்து கொடுக்குற பாக்கியம் கிடைக்கல. அது யோசுவாவுக்கு தான் கிடைச்சது. யோசுவா பயங்கரமான ஒரு யுத்த வீரராக இருந்து சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றார். ஒருவர் அவருக்கு முன்னால் ஏற்று நிற்க முடியல. காரணம் இதெல்லாம் வார்த்தைகள்லாம். முதலாவதாக ஆண்டவர் கொடுத்துட்டார், சொன்னபடி ஆண்டவர் செய்தார். யோசுவாவுக்கு சொன்னபடி செய்தவர் உங்களுக்கும் சொன்னபடி செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் கண்களை மூடுவீர்களா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். அப்பா, நீங்கள் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறீங்க, எங்களை கைவிடாமல் இருக்கிறீங்க. பூமியில் நீ இருக்கிற நாளெல்லாம் உன் கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றியப்பா, நன்றி. தகுதியற்ற எங்களையும் தெரிந்து கொண்டீரே, எங்களுக்கு இவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறீரே, இந்த நாளில் எங்களை ஆற்றி தேற்றிருக்கிறீங்களே, அதற்காக நன்றியப்பா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, மன உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நடுங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐயோ, எனக்கு தாங்க முடியல இந்த பயத்தை, இந்த கடனை எப்படி தீர்க்க போகிறேன், ஐயோ நெருக்கிறாங்களே, இந்த வட்டியை எப்படி கொடுக்க போகிறேன், விலை இல்லாமல் இருக்கிறேன்னு எப்படி வாழ போகிறேன், என் பிள்ளைகள் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்களே, தவறான பாதையில் போகிறாங்களே, ஐயோ நான் என்ன செய்வேன்னு சொல்லி மன உளைச்சல் இருக்கிற ஆண்டவரை பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. படித்து முடித்து எத்தனையோ இடங்களுக்கு ஓடி ஓடி சென்றும் வேலை கிடைக்காமல் இருக்கிற அந்த வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல இடங்களில் தேடி பார்த்து நல்ல வரன் கிடைக்கவில்லையே, திருமணம் அமையவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமாய் பிரவேசித்தேன், ஆனால் இப்பொழுது முழுவதும் பிரச்சனை, என் திருமண வாழ்க்கை முடிந்து விட்டதே, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ என் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், கோர்ட்டு கேஸ்ன்னு வழக்காயிட்டு இருக்கிறேன், என் மேலே கேஸ் போட்டாங்களே, எனக்கு அவமானம் வந்துருச்சு, இனி யாராவது நான் திருமணம் செய்வாங்களா, நான் என்ன பண்ணுவேன்னு கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை பெற்றோர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் எனக்கு பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு இந்த வியாதி, அந்த வியாதி, ஐயோ என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஐயோ உனக்கு கெட்ட நண்பர்கள், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான், என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறானே என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க, அவர்களை மாற்றுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வாருங்க. ஆண்டவரை இந்த நாளில் கூட வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நடக்க முடியல, எந்திக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, தவிக்கிறாங்க. அவர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, பெட்ரிடன் ஆகிடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. பலத்தை தாருங்க. பைக்கை வேகமாய் ஓட்டி திரிகிற வாலிபர்களை மூட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அவர்களை அதிசயங்களை காண செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகள் மூளையில் குப்பைகளை கொண்டு வந்து போடுகிற பொல்லாத ஆவிகள், தேவையற்ற சிந்தனைகளையே கொடுத்து ஒடுங்கி போக வைக்கிற ஆவிகள் நாசமாய் போகட்டும். தேவையற்ற சொப்பனங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். தேவையற்ற கவலைகள், தேவையற்ற எண்ணங்கள் கொண்டு வராதபடி வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சாதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவர் இந்த அற்புதங்களை செய்தார் என்று வாழ்க்கையில் செய்ய வேண்டும் எனப்பட்ட அந்த எண்ணங்களை கொடுப்பீராக. வேத வசனங்களினால், பைபிள் வேர்சஸ்னால அவருடைய மூளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற அன்பிற்காக சோத்திரம். நல்ல காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரை இது நடக்காதா, அது நடக்காத, நிலம் வித்து விடாதா, இது வீடு விற்காதா, பணம் வராதா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா, ஐயோ எனக்கு இது நன்மை நடந்து விடாதா என்று காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். என்ன வியாதியாக இருந்தாலும், படுத்து கிடந்தாலும், ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் எழும்படியை செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யும். சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை தாரும். ஊழியத்தை நேசிக்கிற தாங்குகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் உண்டு, கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை கடைக்கலான் குருவி இல்லத்தில் சேர்வதற்கு அநேகரை அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. அந்த தேவைகள், டாய்லெட் கட்டப்பட வேண்டும், ஷெட்டு போட வேண்டும், எல்லாற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவிடைய அந்யோன்யிக்கலாத பிரசனம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.